மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இந்து எங்கம்மா போயிட்டா? ஆளே காணோம். தெரியலடி, நான் காலையில இருந்து பார்க்கவே இல்ல. அம்மா, இன்னைக்கு திவசம் கொடுக்கற நாள்னு தெரிஞ்சும் அவ எங்க சுத்திட்டு இருப்பா? ஜெயந்தி அக்கா கிட்ட அப்படியே நைஸா கேளுமா. இருக்கேன்னு சொல்றேன். ஜெயந்தி, இந்து எங்க போயிருக்கா? ஆளையே காணல. அது ஒண்ணும் இல்லம்மா, இந்து அம்மாக்கு இன்னைக்கு திவசம் இல்லையா? இந்துவையும் கருணாவையும் அவங்க அப்பா வர சொல்லியிருந்தாரு. அதான் காலையிலே கிளம்பி போயிட்டா. என்கிட்ட சொல்லிட்டு தாம்மா போனா. ஓ அப்படியா? சரி சரி சரி. இந்த திவசத்துக்கு போயிருக்கானா? ஜெயந்தி அக்கா எதுக்கு போன்ல ரகசியமா பேசணும்? இந்து திவசம் பண்ற இடத்துக்கு போகல, வேற எங்கேயோ போயிருக்கா. ஆஹா, சும்மா விடக்கூடாது. இப்பவே திவாகர் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். சரி. ஏய், யாருக்குடி ஃபோன் பண்ற? மா, கொஞ்சம் இருமா சொல்றேன். மாமா, இந்து வீட்ல இல்ல மாமா, எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்கா. எங்க போயிருக்கான்னு தெரியுமா? அது தெரியல மாமா. நீங்க எல்லாரும் வீட்ல இருந்து வெளியே போயிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவளும் வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டா. ஆனா அவ எங்க போயிருக்கா என்னன்னு ஒண்ணு தெரியல மாமா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை மாமா, ஏதோ ஒரு பிளான் பண்றா, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, நீ போன வை, நான் என்னன்னு பாக்குறேன். சரி மாமா. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிற. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்துகிட்டு ராஜ்யம் பண்ணுவா. அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? எங்கெங்க கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வைக்கிற ஆப்பு. ஐயோ அருமை. சரி, அவளுக்கு தெரிஞ்சிட போது, சீக்கிரம் வா. ஏய், இங்க வா. உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து வெளில கிளம்பி போயிருக்கா. எங்க போயிருக்கா? அண்ணா, அவ அம்மாவுக்கு திவசம் கொடுக்கறதுனால இங்க வர்றதுக்கு தான் வீட்டுல இருந்து கிளம்பியிருப்பா. கிளம்புனா இங்க தானே வரணும், எங்க ஆளை காணும். தெரியலையாண்ணா, நான் வேணா ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டு உங்கள்கிட்ட சொல்ல போய் பண்ணு போ. டேய், எங்கடா இப்படி தானே வந்தா? இந்த பக்கமா தான் வந்தா. ஆளே கேளுங்கடா. என்னடா ஃபோன் சவுண்ட் கேக்குது? ஆமாண்ணே. டேய், இங்க இருக்காடா. ஏய், ஏய், புடிங்கடா அவளை. ஏய், இல்ல போங்கடா. போங்கடா போங்கடா, புடிங்கடா. என்னம்மா? அக்கா, ரவுடி பசங்க துரத்திட்டு வரானுங்க அக்கா. சரி சரி, நீ உள்ள போ. ஏமா, ஒரு பொண்ணு ஓடி வந்து பாத்தீங்களா? இல்லையேப்பா, நான் யாரையும் பார்க்கலையே. டேய், நீங்க அந்த பக்கம் தேடுங்க. நீயும் போடா. சரி வா. ஏன் கூட வா. வாமா, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஏமா, யார் நீ? எதுக்கு இந்த காலி பசங்க உன்னை துரத்திட்டு வராங்க? அக்கா, நான் சென்னையில இருந்து வரேன்க்கா. என் வீட்டுக்காரரு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சுட்டாரு. சரி, நீ தேடி வந்தியே, அவங்க பேர் என்ன? சீதா லட்சுமி. சீதா லட்சுமியா? அவங்கள தேடி நீ வந்த? ஆமாக்கா. அவங்கள உங்களுக்கு தெரியுமா? நீ தேடி வந்த இடம் சரிதாம்மா. நீ தேடி வந்த சீதா லட்சுமி இந்த ஊர்ல தான் இருந்தாங்க. என்ன காரணமோ தெரியல,
எங்க யார்கிட்டயுமே சொல்லாம திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொல்லாம காலி பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எந்த விவரமும் இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னோ, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கானோ, சீதா லட்சுமி இறந்துட்டதாவும், அவங்க பையன் மட்டும் எங்கேயோ உயிரோட இருக்கிறதா தகவல் வந்துச்சுமா. அக்கா, எனக்கு என்னமோ நீங்க சொல்ற அந்த சீதாலட்சுமி தான் என் வீட்டுக்காரரோட அம்மா நினைக்கிறேன். அக்கா, அவங்களோட போட்டோ ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட? நாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம், அதான் என்கிட்ட இருக்கு. அக்கா, அதை கொஞ்சம் காட்டுறீங்களா? இருமா, நான் உள்ள போய் போட்டோ எடுத்துட்டு வரேன். ம். இந்த போட்டோ தாம்மா, இதான். இதுல யாருக்கா? இதோ இவங்க தான். ஒருவேளை இந்து தான் ஊருக்கு போய் சீதாலட்சுமி பத்தி விசாரிச்சுட்டு இருக்காளோ? உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே எங்கே போயிருக்கா? எங்கடா போயிருக்கா? அண்ணா, அவள் அம்மாவுக்கு தவசம் கொடுக்கறதுனால இங்கே வர்றதுக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பா. ஆனா கர்ணா அப்ப ஏதோ சொன்னானே, இந்து அவ அம்மாவுக்கு தவசம் கொடுக்கறதுக்கு தான் வீட்டில இருந்து கிளம்பி போயிருக்கிறதா சொன்னான். அப்படின்னா இந்து இங்க தானே வந்திருக்கணும். கர்ணா சொன்னது உண்மைனா அப்ப இந்து இங்க தான் இருக்கணும். அப்படி அவ இங்க இல்லைன்னா கண்டிப்பா சீதாலட்சுமி தேடி இந்து போயிருப்பா. அது மட்டும் அவளா இருந்துச்சு, இன்னியோட அவளோட கதையை முடிச்சிடணும். இவ இங்க தான் இருக்காளா? அப்படின்னா கிராமத்துக்கு போய் சீதாலட்சுமியை தேடின பொண்ணு யாரு? யாருன்னு பார்க்கறேன்.